ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு கப் கோதுமை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமத்தை கையால் இது போல் தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம முறுக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஓமம் தான். இது போல் கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவுலேயும் கலக்கணும். அதுபோல் நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கப் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க. ஆயில் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும், அதனால் கையால் கலந்து விட முடியாது. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கையால் பிடிச்சு பார்த்தா பிடி வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா ஆயில் வந்து மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நீங்கள் மைதா மாவு வச்சு கூட செய்யலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவு பொதுவாக ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் ஒரு கட்டிகள் இருந்தால் நம்ம கையாலேயே நல்லா உதுத்துட்டு பிசைஞ்சுக்கணும். இதோட பக்குவம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கையால் பிடிச்சா ஒரு பிடி வரணும். அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான பக்குவங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது போல் நம்மளுக்கு நல்லா பக்குவமாக வந்துடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வீடியோவில் பார்க்குறீங்களா, இது மாதிரி இருக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 45 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை பொதுவாக வெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு முறை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. மாவை 2ஆக பிரிச்சுட்டு கூட இது போல் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம ஒரு பெரிய உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சோம்னா நம்ம உள்ளே அப்ளை பண்ணுற பேஸ்ட் வந்து வெளியில் வந்துடுங்க. இது போல் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த சப்பாத்தி மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூனால் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், எல்லா பக்கமுமே ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இனி இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாங்க. இது போல் ஒரு பக்கம் மெதுவாக எடுத்து அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. இது போல் மெதுவாக ரோல் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு உடஞ்சிரும். ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை தனியாக எடுக்கும்போது நம்ம அப்படியே வந்து ஓரமாக இருக்கிறத நம்ம அப்படியே அந்த மாவு கூட அமுத்தி விட்டுடலாங்க. இது போல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோல் வந்து நம்மளுக்கு பிரியாமல் வருங்க. மிச்சம் இருக்கிற மாவுலையும் நான் வந்து சப்பாத்தி போல் தேய்ச்சி இது போல் ரெடி பண்ணிக்கிறேங்க. எல்லா ரோல்களையும் இது போல் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோல்களை ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா இது கரியறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம எல்லா ரோல்களையும் போட்டுடலாங்க. நம்ம ரோல்களை போட்ட பிறகு உடனே வந்து நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாங்க. 1 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து மெதுவாக திருப்பி விட்டுடலாங்க.
2 புறமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற பசங்க ஏதாச்சும் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி வந்து நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே வந்து மசாலாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.